வேதத்தின் வீட்டை வழங்கக்கூடிய அங்கே கணக்கில் வந்து ஐந்தாவது திருநாளாக இந்த விழா இன்றைக்கு இங்கே நடைபெறுகின்றது. நம்முடைய சுழற்சி மாநாட்டின் ஆண்டிலே நடத்தப்படக்கூடிய மாநாட்டின் தலைவர் நீதாந்த சுவாமிகள் இங்கே எழுந்திருக்கின்றார்கள். அது வந்து அத்தனை சுமாரிலிருந்து அங்கே வங்கி கொண்டு மீண்டும் நாம் இங்கு ஐந்தாவது பணிகளுக்கு அனுபவிக்க பிரார்த்திக்கின்றேன். அது இங்கே எண்ணிக்கை 5. இந்த ஐந்தாவது பாடலுடன் ஆண்ட திருப்பாவையுடைய முன்னுரையை நிறைவு செய்கிறார். திருப்பாவைக்கு என்ற ஒரு முன்னுரை எழுதப்பட்டிருந்தால் முதல் 5 பாடல்கள். இந்த முன்னுரையை ஆண்டால் இன்றோடு எழுதியிருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். இறைவன் எங்கே இருக்கிறான் என்று பார்க்கிறது. அவன் 5 நிலைகளில் இருக்கிறான். ஆக நமக்கு எடுத்துக் கொள்கிறார். அதில் ஏன் 5 நிலைகளில் இருக்கிறான் என்றால் எங்கெல்லாம் இருக்கிறான்? அவன் பரமபதத்திலே பரமபதனாக இருக்கிறான். அடுத்ததாக அவன் திருப்பாற்கடலிலே யூகத்திலே அவன் இருக்கின்றான். மூன்றாவதாக அவன் அவதாரம் செய்து கொண்டு அவதாரத்திலே விரோதனாயாக இருக்கின்றான். 4ஆவதாக அவன் அந்தர்யாமியாக இருக்கின்றான். 5ஆவதாக அவன் அச்சை என்று சொல்லக்கூடிய அந்த அறியாதனுடைய ஆகைக்கு இணங்க அவன் எழுந்திருக்கின்றான். இதுவரை நாம் 4 பாசுரங்களை அனுபவித்திருக்கின்றோம். முதல் பாடலிலே நாராயணனே என்று சொல்கிறார். அவன்தான் பரம்பொருள், அவன்தான் பரம்பரையாக இருக்கிறார். 2ஆவதாக பாஸ்கரன் செய்கின்ற பரமன் அறிவாதி என்ற நலன் பாஸ்கரன் திருப்பாற்கடலிலே அவன் யூக நிலையிலே இருக்கின்றான். 3ஆவதாக அவன் அவதார காலநிலையை பொறுத்து ஓக்கியத கலந்த உத்தாரம் என்று 3ஆவது அந்த கணக்கிடுகிறார். 4ஆவது அந்தர்யாமி என்று சொல்லுவார். அவை மழைக்கு அந்த மழைக்குள்ளே அந்த தேவர்களுக்குள்ளே அந்த இருக்கிறார். அவனே இருந்து அந்த மழையை பெய்கின்றனாலே அவன்தான் வஞ்சன தேவனாக இருக்கிறான். அவன்தான் மழைக்கு காரணமான தேவனாக இருக்கிறாரே பிரபுதேவனாக இருக்கிறான் என்பதற்கு அவனை நாம் அந்தர்யாமி என்று அழைக்கிறோம். அது அந்தர்யாமி என்பதுதான் இவர்களுடைய உண்மையான விஷ்ணு என்று சொன்னீங்கன்னா விஷ்ணு என்பவர் எங்கும் நிறைந்திருப்பவர் என்பது பொருள். அது அவன் கடனும் உள்ளும் இருப்பதனால் கடவுள். அது நம் உள்ளும் இருக்கிறான், வெளியே இருக்கிறான், எங்கும் இருக்கிறான் என்பதை அவன் காட்டுகிறான். அந்த அந்தர்யாமி என்று சொல்லுகிறான். 5ஆவது நிலை என்னவென்றால் இந்த அச்சை என்ன? ஒரு அறியாவுடைய ஆசைக்கு, ஒரு மன்னனுடைய ஆசைக்கு, ஒரு முனிவருடைய ஆசைக்கு, அவனுடைய ஆசைக்கு அவன் எதிர்க்கிறார் அச்சை என்று சொல்லப்படுகிறது. இப்ப நமக்கு எது சிறந்த நிலை அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். பரவலம் சிறந்த நிலை. இப்ப யாரா வரலாம் கூட்ட வர தயாராகுமா? ஒரு 2 வருஷம் போட்டுருக்கீங்க இல்லையா? எனக்கு ஒரு 5 வருஷம் போட்டுருக்கீங்க. என் பேரனுக்கு கல்யாணத்தை பார்த்துட்டு வந்துடுற அப்படின்னு சொல்லுவான். சரி, ஒரு பேரனுக்கு எத்தனை வயசாச்சுங்க? என் பையனுக்கு நீங்க பரவாயில்லை. இந்த உடம்பை விட்டதுக்கு அப்புறம் போக முடியும். அது இப்பொழுது நமக்கு கிடைக்குமா? திருப்பாற்கடல் அது கூப்பாடு போல் என்று என்ன தேவர்கள் மட்டுமே வந்து தெரிவிக்கக்கூடிய இடம், அவர்களுடைய குறைகள் கேட்கின்ற இடம். ஆகவே அது கூப்பாடு போல் இருக்கு. பரவாயில்ல பாட்டு கேட்கின்றது. ராமாயணம் எல்லாரும் ஓடிக்கொண்டே இருக்கக்கூடிய அது பாட்டு கேட்கும் இடம். அடுத்ததாக சொல்லப்போது கூப்பாடு இருக்கின்றது. இந்த துறைகளை தீர்ப்பதற்கான அவசாரம் அது குறித்த விபவம் என்று சொல்லக்கூடிய அந்த நிலை
நான்காவதாக இருக்கக்கூடிய அதுதான் நம்முடைய அந்தர்யாமி என்று அழைக்கக்கூடியது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே நிறைகள் கலந்த இடமாக இருக்கக்கூடிய இதுக்குள்ளும் அதுக்குள்ளும் இருக்கலாம். ஆகவே கலந்த இடமாக இருப்பதனாலே அது கலந்த இடம் என்று அக்கையிலேயே காட்டலாம். ஐந்தாவதாக இருக்கக்கூடியது நம்முடைய இந்த அக்கையிலே என்று பார்க்கலாம். இந்த அக்கையிலே தான் நமக்கு நமக்கு எது சிறந்தது? பரவலும் முடியல, திருப்பாக்கடல் முடியல, விஸ்வராமாவதாரம் எப்படி நடந்தது? அந்த நேரம் என்ன பண்ணிருந்தோம் நமக்கே தெரியாது. இன்னைக்கு எங்க இருக்கணும் தெரியாது. அதனால நம்பிக்காது, அதுவும் தெரியாது. அந்தர்யாமி இன்னும் நம்பிக்கை வரல. கடவுளுக்கு ஆத்மா இருக்கு அப்படின்னா இன்னும் நம்ம நம்ப தயாரா இல்லையா? உண்மையான இடம் போய் இருக்காங்க, இடம் இருக்காங்க அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நமக்கு மனசு ஒப்பலை இருக்கணும். சரி, எல்லாரும் கோயிலுக்கு போலாம், நம்மளும் போய் வைப்போம், ஏன் அவங்க அப்படின்னு ரேஷன் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம போட்டு வைப்போம், கரெக்டாக என்ன பண்ணலாம் அப்படிதான் நினைக்கிறோம். அப்போ நமக்கு எது என்றாலும் இந்த கோவில்களிலே இருக்கக்கூடிய பெருமானம் தான். இந்த அச்சல் என்பதுதான் இந்த கலியுகத்திலே நமக்கு தெரியும். நாம் வாழக்கூடிய கலியுகத்தில் எது சிறந்தது என்று பார்த்தீங்கன்னா நமக்கு இதுதான் சிறந்தது. இது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கதை பார்த்தீங்கன்னா தெரியும். என்ன கதை? ஒருத்தருக்கு நல்ல தாகம், தண்ணி அறையலாம். இன்னொரு 3 மாதம் போயிட்டா ஒரு மெட்ராஸ் எல்லாமே தானாக அறையும். அப்போ அந்த தண்ணி அறையவங்க என்ன சொல்லலாம்? தனியா அவ்வளோ அங்க எவ்வளவு தெரியும் அப்படின்னா அவங்க ஒரு மாதிரியா பார்ப்பாங்க. அடுத்த தனியா வீட்டுக்கு போறாங்க. எவ்வளவு கண்டுபிடிக்க எவ்வளவு நாள் இருக்கக்கூடிய திருச்சி அவங்க உதவியாயிருக்கும். அதெல்லாம் வேண்டாம், மழை பெய்யும், அந்த தண்ணி எவ்வளவு நாள் உனக்கே வாழ்க்கை கடற்கரையும் வாழ்க்கை அப்படின்னா அப்போ அவனை பார்த்து ஒரு விவேகம். அதெல்லாம் வளர்ப்பாடுறாங்க. இதுக்குள்ள மண்ணுக்குள்ள நிறைய தண்ணி எவ்வளவு நாளும் பழம் வச்சுக்கலாம், அவனுக்கு தானா எப்படி எவ்வளவு புரி அப்படின்னா அப்பவும் அவனுக்கு ஒரு விளையாடு ஓடி அடைஞ்சே போயிடும். தண்ணி கேட்டு இப்ப தெரியாது, ஒன்றும் வேண்டாம், ஒரு பாட்டில் வாட்டர் பாட்டில் தண்ணி எடுத்து அதை நீக்கினா இதை தானியாக அப்போ அந்த பரவலம் என்பது ஆகாரத்திலே இருக்கும் நீர் போது. இரண்டாவது நிலை கடலில் இருக்கக்கூடிய திருப்பாக்கரையில் இருக்கக்கூடிய நீர் போது. மூன்றாவது மழை பெய்தால் தண்ணி கொடுக்குறாங்கன்னா அவதாரப்படும் போது அந்த தண்ணி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நிலை. நாலாவது அக்கறையாம அந்த இடம் உள்ள எங்க மட்டும் கூட கேட்டுருக்காங்க, அது அக்கறையாம அதுவும் கேட்டுருக்காரு. அவர் எப்படி இருக்கிறோம் அக்கறை நம்முடைய நிலைக்கு எங்கு வேண்டுமானாலும் காத்திருக்கலாம் இல்லையா? நம்ம என்ன பண்றோம்? சனிக்கிழமை மட்டும்தான் பெருமாள் செய்யணும். அந்த கூட வரக்கூடாது. சனிக்கிழமை மட்டும்தான் பெருமாள், மற்ற நாள் தான் வேற இல்லையா? ஒரு கேண்டிடேட் கூடுதலுக்கு செவ்வாய்க்கிழமை இந்த சாமி, அந்த சாமி, ராகுகாலத்துக்கு இந்த சாமி, ஜனகண்டத்துக்கு அந்த சாமி அப்படின்னு இந்த ஆசாமி ஒரு இடமா போயிருக்கலாம். சனிக்கிழமை மட்டும் இதை பெருமாள் எடுத்துக்காங்க. இல்லையா ஒரு மாதம் வந்து அவ்வளோ அனுப்பிடுறாங்க. அவ்வளோ அதுக்கப்புறம் பெருமாள் நீங்க வந்து கரையை வளர்க்குற மற்ற நாள் நாயே இருப்பாங்க, லீவ் போ அப்படின்னு கூட்டிட்டாரா? இல்லை, அவன் 24 மணி நேரம் கல்வியில் எப்போ வர போறாங்க, எப்போ வர போறாங்க, எப்போ வர போறாங்க அப்படின்னு உட்காந்துருக்காங்க. இன்னும் பிடிச்சிருக்கா இல்லையா? இவன் எந்த பொருள் சொல்லி உழைப்பு தருவான்னு தெரியாது. ஒரு வருஷம் ஒரு வழி வருதான் அந்த மாதிரி. அப்போ இந்த 5 நிலைகளின் போது இந்த 5 பாசனங்களிலும் ஆண்டால் இறைவன் எங்கெல்லாம் இருக்கிறான் என்பதை நமக்கு அவனுடைய விராயங்களை தெரிவித்துதான் இந்த 5 பாசனங்கள். அது இதுல நாம என்ன முக்கியமான கேள்வி கேட்டாங்க, இறைவன் இருக்கிறானா கேட்டாங்க இல்லையா? இறைவன் இருக்கிறானா? இறைவன் இருக்கிறான்னு பதில் சொன்ன ஒரே சமயம் மையம் தான். ஏன் பெருமாள் மட்டும்தான் தூங்கல் வெளில வந்தோம். நாம இருக்கிறேன் சொல்லி சொல்லிட்டு போறோம். வேற இடத்துக்காம என்ன சொல்லுங்க? அது இறைவன் இருக்கிறான்னு சொல்லி பதில் சொன்ன மதம் சொன்னேன்.
இருந்தால் எங்கே இருக்கிறான் அடுத்த இருந்தால் 5 நிலைகள் இருக்கிறான் அவனுக்கு 5 அகல் இருக்கு அப்படின்னு 5 அகல் நம்ம காட்டிக்கணும். அவன் கருப்பா கருப்பா அதுக்கும் பொழுது தான் மெய் பெண்கள் அவன் கருதுதான் கண்கள் கருப்பு முகம் கஜன் மதியம் அவனுடைய முகம் இருக்கு அமைச்சு அவன் இப்படி நம்முடைய 5 பாடல்களிலே ஆண்டாள் ஒரு முன்னுரையை எழுதி கொடுத்து இன்றைக்கு அதை நிறைவேற்றிருக்கிறார். முதல் 3 பாடல்களத்துல என்ன பண்ணா உலகம் 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 அவரோட 4 பாடல்கள நீராட்டம் 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 அவரோட கணக்கு ஏற்படும் இடி ஒரு குருக்கணக்கு ஆரம்பிக்கிறா ஆண்டாள் விளக்கேற்றார். நீங்க 5வது பாடல்கள ஆண்டாள் விளக்கேற்று போகிறார். 5 முறை இறைவனை அழைக்கிறார். அது இந்த பாட்டுக்கு ஒரு சிறப்புன்னா எல்லாமே 5ஆம் இல்லையா 5 வச்சு இதுக்கு 5வது நம்பர். அந்த 5வது நம்பர்ல நமக்கு இந்த 5ஐயும் ஆண்டாள் காட்டியிருந்தார். இதுல பார்க்கும்போது அவருடைய பெயர் 5 பெயர்கள் அவருக்கு பஞ்சபூதங்களுக்கு காட்டு ஆண்டாள் காட்ட போகிறார். அதே போல நாராயணா என்ற சொல்லும் 5 சொற்கள் அதுவும் ஒரு பஞ்சாட்சியம்னா 5 முறை வழிபாடு என்பதை ஆண்டாள் காட்டியிருந்தார். விளக்கையும் இந்த பாடலிலே ஆண்டாள் காட்டியிருந்தார் என்று 5 தலைப்புகளை நாம் இங்கே பார்க்க முடியும். இந்த பாடலுக்கு என்கிற ஒரு அற்புதத்தை நாம் பார்க்கிறோம். ஆகவே இன்றைய பாடலில் மிக அற்புதமான ஒரு பாடல் இந்த பாடல். இவ்வளவு பேர் பெறாமல் இருக்கிறது இந்த ஒரு பாடல்கள் மட்டுமே கிடைக்கல போகும். அது இன்னைக்குள்ள இல்ல இந்த வருஷத்துல நல்லா மட்டுமே எழுதலாம். அவ்வளவு வருஷம் இல்லை கரெக்டாக கரெக்டா இறங்கி முடிச்சுக்கிறேன். நான் முடிச்சாலும் அங்கே முடிச்சு வாங்க இல்லையா. அது நேற்றைய பாடத்துல நாம் சில செய்திகளை சொல்ல முடியல. உங்களுக்கே தெரியும் உங்களுக்கே இல்லையா. முதல் கேள்வி என்னன்னாக்கா ஆண்டாள் மழைக்காக ஒரு வர்ணதேவனை போய் வழிபட்டாரு நாயனா. அடிப்படை வைஷ்ணவத்தை கொண்டு என்னன்னா இடதெய்வ வழிபாடை ஏற்றுக்கொள்வது. இங்க ஒரு கூட வழிபாடு தான் பெருமாள் மட்டும்தான் இங்கே யாருமே கிடையாது. வேற எந்த கடலையும் நீங்க பார்த்தீங்கன்னா இருக்கவே இருக்காது. அது இங்க பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு தெய்வம் ஒரு கூட தெய்வம் மட்டும்தான் அப்படின்னு நம்பக்கூடிய ஒரே ஒரு வழிபாட்டை உள்ளவர் இருக்கிறார். அப்போ ஆண்டாள் ஏன் இந்த மாதிரி வர்ணதேவர்கள் கும்பிட்டாங்க நியாயம் தானா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கலாம். இல்ல அதுக்கு கேள்வி நீங்க மற்ற தெய்வத்தெல்லாம் பார்த்தா கும்பிடுறது இல்லை அப்படின்னா அவர் என்ன பதில் சொன்னார்னா நீங்க கேள்வி மாற்றி கேட்கணும். என்ன அப்படின்னா மற்ற தெய்வங்கள்லாம் நிகழ்கால எங்க எப்படி சொல்றீங்க அவங்க என்ன பார்க்கலாம் இருக்காங்க பாத்தீங்க நாங்களே அதுக்கு பார்த்து அவசியம் இல்லை அப்படின்னு இல்லையா. என்ன மினிஸ்டர் வேண்டியவர் அப்ப கீழே இருக்க அத்தனை அதிகாரிகள் என்ன பண்ணுவாங்க அவரை பார்த்தா எல்லாரும் நிர்வகிக்கணும் எல்லாரும் தெரியும் இல்லையா. பியூன் தான் தெரியணும். நான் பியூன் கொண்டா தெரிஞ்சுக்கலாம் அவர் தெரிய பார்க்கலாம். ஆனா பெரிய மந்திரியே எனக்கு ரொம்ப வேண்டிய இருக்க போது அத்தனை அதிகாரிகள் தெரியும். அந்த மாதிரி தான் வேண்டிய பாருங்க வர்ணதேவர் நான் உங்களுக்கு என்ன செய்யணும் அவங்க நோக்குக்கு அப்படின்னு கேட்டதுக்காக இவர்கள் பெருமாளை வழிபாடு செய்யக்கூடியவர்கள் அப்படின்ற அந்த ஒரு நிகழ்ச்சிதான் பாடலை பார்த்தோம். அது வைணவத்தில் ஒரு தெய்வ வழிபாடு மட்டுமே கொல்லப்படுவது மற்ற தெய்வங்களை செய்வதில்லை அப்படின்னு ஒன்று. 2வது முக்கியமான வேண்டிய பாடல் என்ன பண்ணணும்னா ரெண்டாவது முக்கியம் என்னன்னா நேற்று ஆண்டாள் திருப்பாவையிலேயே ஒரு ராமாயணத்தை எழுதாரு. முதல் பாடல் நேற்று ஆண்டாள் ராமாயணத்தை எழுது எங்கே இருக்குது ராமன் எப்படி யூஸ் பண்றா பாருங்க. ராமனுக்கு எது கிடைக்கிறது அந்த வீட்டை போல காரங்கம் அப்படின்னு திருப்பாவைக்குள்ளேயே ராமாயணம் வருது. அந்த ராமாயணம் எதை முடிச்சுருக்காங்க. ஆனா அந்த ராமாயணம் பற்றி ஆரம்பிக்கப்பட்ட ஒரு பாடல் நேற்றைய பாடல். ஆழ்வார்கள் வாழி அதில் செயல் வாழி ஆழ்வார்கள் தாம்பாழி ஏழ்வார் உரிய அவர்கள் கொடுத்தவை தாம்பாழி செய்ய மறை தன்னுடனே
சேர்ந்து மாயனை மண் வரமதுரை மஞ்சனை தூய பெருவி யவனை துறைவனை அமிர்த குலத்தினில் தோன்றும் மணிவிளக்கை தோன்றும் மணிவிளக்கு அணிவிளக்கு தோன்றும் அணிவிளக்கை தாயில் புகழ் விளக்கம் செய்த தாமோதரனை வந்து நாம் கூறி தொழுது வாயினும் பாடி மனதினால் சிந்திக்க பொருளும் பொருளுடனும் தெரிந்தாலும் வீட்டிய தூசாலும் எப்பேரோ என்பார். அது இந்த அற்புதமான ஒரு மாநிலம். இந்த மாநிலத்திலே ஆண்டாய் ஒரு சிறந்த வழிமுறை இருக்கு. இறைவனை வழிபாடு செய்வதற்கு எது சிறந்த வழிமுறை அப்படின்னு அதையும் இந்த பாடலிலே ஆண்டாள் புரிந்துதான் உண்டு. இரண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, இறைவனை வழிபடுவதால் என்ன பலன்? இறைவனை வழிபடுவதால் என்ன பலன்? அதையும் இந்த பாடலிலே ஆண்டாள் குறிப்பிட்டிருக்கிறார். ஆகவே அஞ்சாவது பார்த்தீங்கன்னால எத்தனை முறை இறைவனை அழைக்கிறார்கள்? மாயனை மண் வடமதுரை மஞ்சனை தூய பிறனில் யமுனை துறைவனை ஆலய குலத்தில் தோன்றும் அணிவிளக்கை தாலியை குலவிளக்கு செய்த. அப்போ 5 தடவை, அந்த 5 தடவை 5 தடவை என்ன சொல்லுகிறார்? அந்த 5 இறைகள் இருக்கக்கூடிய பெருமாளே அது. சரிங்களா? என்ன மாயன்? மாயனா என்ன? ஆகாரம் வந்துருச்சு. முதலுக்கு 5 தான் கொஞ்சம் தூரம் தான் ஆகாரம். ஆகாரத்துக்கு வந்து நமக்கு அடுத்ததாக நீர், நெருப்பு, நீர், மண் என்று சொல்லக்கூடிய அந்த 5 தான் நமக்கு முக்கியமாக பார்க்கணும். அதை மாயன் மண் மடமடை இந்த மதுராக சொன்னாலே அது மண்ணை குறிக்கிறது. மனிதனை தூய பிறகு யமுனை துறைவனை ஆயுளுடன் தோன்றும் அணிவிளக்கை அதுடன் ஆயுளுடன் தாயை குரல் விளக்கம் செய்த தாமதனை எங்க இருக்கா? தொடர்பு கூட இருக்கா? அப்போ அந்த குரல் உண்டுதான். அதுக்கு 5 பாட்டு 5 நிறைய காரணம். 5வது பாட்டு 5 பிறகு சொன்னா அது கூட 5 தருவானை உணர்ந்தாங்க. இந்த தருவானை எங்க இருக்கிறா? அது உணர்ந்தாங்க. இதுதான் முக்கியமா அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த 2 நிலையிலேயே அவரை கதை வைக்கிறார். மாயா, அந்த மாயை என்பவர்தான் முதல்ல வந்து பொருள். அந்த பொருள்தான் தூக்கி வச்சு தயாராக. அதே மாயா அது இளைஞர்களா அந்த வடமதுரை இல்லையா? இவன் மதுரையில் இருக்கிறான், இந்த வடமதுரையில் இருக்கிறான். அந்த பொண்ணு அங்கிருந்து அந்த மாயை அங்க இருக்கிறா பொருள் கொடுத்து அடுத்து சூழல் எவரை நீக்கே தான் தூக்கி போறாங்க. இங்கே தூக்கி போறாங்க. அடுத்த தாயை சொல்லிட்டு தாமதம். அந்த ஆயப்படுறதுக்கு ஆய்வு கடந்து அவ்வளவுதான். 2 கையும் கடந்து சிந்தா போய் நம்பிக்கை அது எத்தனை கிளப்பம். ஒரு 2 பேருக்கு லைன், அந்த 2 லைனுக்கு ஒரு ஆண்டாள் காட்டுறது என்னென்னலாம் காட்டி வைக்கிறாங்க பார்த்தேன். சரி, அது மாயன். என்ன மாயன்? இறைவன் மாயன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். மாயம் என்றால் உலகத்துக்கு எல்லாம் பதில் இருக்கு. உலகத்துல என்ன சொல்றாங்க? மாயம்னா பொய் என்று சொல்றாங்க. என்னால மாயம் இருக்கு. அப்போ மாயம் என்றால் பொய் என்றுதான் எல்லோரும் நினைக்கிறார்கள். கடவுளுக்கு பொய்ன்னு சொல்ல நம்ம எடுத்துக்கலாம். அதை போய் ஆண்டாள் பாடிக்கார கேள்வி முடியுமா? ஒத்துக்கலாமா? மாயம் என்பது அடுத்த சமயத்தவர்கள் பொய் என்று நினைக்கிறார்கள். அவங்களுக்கு அர்த்தம் அதுதான். ஆனா நாம வைஷ்ணவர்கள் அப்படி எதுவும் இல்லை. மாயம் என்றால் ஆச்சரியம் என்று நாம் நினைக்கிறோம். மாயம் என்றால் ஆச்சரியமானது என்று நாம் நினைக்கிறோம். அதான் வைஷ்ணவர்களுக்கும் மற்ற சமயத்திற்கும் வித்தியாசம் என்னன்னா, அவங்க என்ன சொல்றாங்க? இது எல்லாமே பொய். நீ போய், நான் போய், அப்பா போய், அம்மா போய், அத்தனையும் போய், எல்லாம் போய். அப்ப எல்லாம் மெய்னாங்க. கடவுள் மட்டும்தான் மெய் அப்படின்னு சொல்லிட்டா கடவுளுடைய வாதம். அதனால
கருத்தை ஒன்று அதான் அவங்க கொள்கை அத்வைத்தம். மாஸ்டருக்கு துவைத்தம் கொடுக்கிறார். எம்பெருமானார் நம்முடைய ஆழ்வார்கள் கொடுத்தத வேதம் கொடுத்தத எடுத்து சொன்னார். என்ன சொன்னாரு? விசேஷ அத்வைத்தம். கடவுள் ஒன்றுதான், அதை மறுப்பில்லை. ஆனால் இது விசேஷ அத்வைத்தம். இது ஆத்மாக்களையும் அத்திப்புகளையும் சேர்த்து உள்ளதுதான் இந்த உலகம். மத கடவுள் இருக்காரு, அதே மாதிரி ஆத்மாவும் இருக்கு. ரெண்டு உண்மை இருக்குன்னு அவர் சொன்னார். அதனால அது துவைத்தம். நம்ம விசேஷ அத்வைத்தம். அத்வைத்தம் தான் பெருமாள் ஒன்றுதான், கடவுள் ஒன்றுதான். அதோட ஒரு விசேஷம் என்னவென்றால் இந்த ஆத்மாவும் இருக்குது, ஆத்மாவுடைய உயிரற்ற பொருட்களும் இருக்குது, அறிவுள்ள பொருட்களும் இருக்கு, அறிவற்ற பொருட்களும் இருக்குது அப்படின்னு சொன்னதாக நம்மளுடைய மாயைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த மாயைக்கு அவங்க சொல்ற அந்த அர்த்தம் நமக்கு கிடையாது. பொய்ன்னு சொல்றது நாம ஏற்றுக்கல இல்லையா? நம்ம என்ன சொல்றோம்னா பொய்யும் ஒரு வெளி. நல்லா சொல்லிருந்தார். வெளியே பின்னாச்சு பொய்யும் ஒரு வெளிங்கிறாங்க. இது எந்த ஊரு காயம் எந்த ஒன்றும் புரிய மாட்டேங்குது. சின்ன ஒரு உதாரணம். இங்க இருக்கிற எல்லாருமே கனெக்ட் பண்ணிருந்தான் இல்லையா? ஏகாந்தி காமி போட்டு கனெக்ட் போட்டுதான் பார்த்து கனெக்ட் வந்து ஆகும். அப்போ கண்ணாடி பாக்குறீங்க, கண்ணாடிக்குள்ள என்ன தெரியுது? முகத்தை வச்சு கனெக்ட் போது என்ன தெரியுது? முகம் தெரியுது. ஓகே, அது பொய்யா தெரியாது. பொய் அவன் சொல்லியிருக்கா? அது ஏதோ போய் விசாரிச்சு அதுதான் பொய்யும் ஒழுங்கு. புரியுதா? அது பொய்தான் இருந்தாலும் அதுவும். அப்ப நம்ம சம்பிரதாயத்துல நாம என்ன சொல்றோம்னா அது ஆச்சரியத்துக்குரியதுன்னு சொல்லுங்க. எதோட ஆச்சரியம்? அது பொய்யானோட ஒரு ஆச்சரியம். அதுல ஆச்சரியம் என்பதா மாறி என்று நான் சொல்றேன். அப்போ என்ன ஒரு அற்புதமான அடிப்படை என்ன அப்படின்னா, பெருமாள் கீதையில என்ன சொல்லுங்க? என் மாயையிலிருந்து விலகுவது என்பது கடினம். என்னுடைய மாயையிலிருந்து விலகுவது என்பது கடினம், அது முடியாது அப்படின்னு நம்ம கிட்ட ஒரு உடம்பு கொடுத்துருக்காங்க. இந்த உடம்பை தூக்கி ஆரம்பிச்சிருக்கோம். இந்த உடம்புக்கு எத்தனைலாம் நம்ம சௌகரியம் பண்ணி கொடுத்துருக்கோம். எப்படி பார்க்கலாம், எப்படி வைக்கலாமா, கார் வைக்கலாமா, பஸ் வைக்கலாமா, பிளாட் எடுக்கலாமா, ஏற்கனவே போகலாமா, அங்கே போகலாமா, இங்கே போகலாமா. இந்த உடம்புக்கு எத்தனை சௌகரியங்கள் பண்ணிருக்கோம். இந்த உடம்பு ஏதாவது நம்ம போய் கேட்க எத்தனை நாளைக்கு இந்த உடம்பு நம்ம தூக்கி போடுறோம். ஒரு நாளைக்கு கொண்டு போயாச்சு. இத்தனை நாள் இந்த உடம்புக்கு பாரம்பரியாவை இருந்துச்சு, பாரம்பரியாவை கொடுத்து, ஆளை கொடுத்து, இதை கொடுத்து, குடும்பங்களை குடிக்க வச்சு, ரெண்டெல்லாம் பூச்சி ஆனாவும் இத்தனை ஒரே நாள் போட்டு போயாச்சு இல்லையா? அப்போ இது மாறி, இந்த உடம்பு ஒரு மாறி. அந்த உடம்பு ஒரு மாறினா கூட இதுக்கு எத்தனை வேலை சொல்லணும். இந்த உடம்புக்கான உறவுகள் எத்தனை பாட்டு, அப்பா அம்மா வீட்டுக்காரரு குழந்தை அது இது இதெல்லாம், இது அத்தனையும் நம்ம கூட வரும்போது ஒன்று வரும். நீங்க ஆசாவுக்கு போனா நாங்க கூட வரப்போறாங்க உடனே அழும்போது இருக்கும். கூட்டு போய் கேட்கணும், இந்த வர வண்டியை திரும்பினாக்கா போயா நீங்க நிறைய வந்து போயிட்டு அது ஒரு வியாபாரத்துக்கு போனாலும் போது அது வேற பழக்க வாங்கி அத்தனை வியாபாரத்துக்கு போயிட்டு அந்த மாதிரி அது ஒரு ஆத்மா பரமாத்மா போயிட்டே இருக்குன்னா அதுதான் அந்த ஆத்மாவுக்கு மிகப்பெரிய ஒரு சிறப்பு. அதெல்லாம் அழுதுக்கூடாது. ஐயோ இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. நாங்கள் அடிவருக்கு அடிவருக்கு ஆக மாட்டேன் இல்லை தப்பிக்காத ஆயிடுச்சு எல்லாரும் ஐயோ எங்க யாரும் ஆயிட்டாரு அப்படின்னு சொல்ல மாட்டேன். அப்போ எந்த ஒரு அப்ப அந்த மாயை எப்படி விளக்குவது? மாயையிலிருந்து விலகுவதற்கு என்னடா வழின்னா, என்கிட்டதான் வந்தான் நான் தான் அந்த கூட்டுக்கு கருவி ஒரு பயனுக்கு கருவி. அப்போ அந்த இறைவனை நாம் வழிபடுவதாக ஏற்படுகின்ற பலன் என்னன்னா அந்த மாயையிலிருந்து தான் விடுவது. இல்லைன்னா இது மாயைக்கு மட்டும் வரும். டைமாச்சு 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 எல்லாம் தான் சொல்லிக்கலாம். டைமாச்சு டைமாச்சு எங்க போற வீட்டுக்கு காலையில போடுறேன் அங்க போடுறேன் அங்க போடுறது இது ஓட்டம் வேற
எதுக்காக ஏதோ ஒரு சாப்பாடு சம்பாதிக்க அவங்க போய் எல்லாம் புரிஞ்சு வச்சாங்களாம் எனக்கு வயசுல போனா புரிஞ்சு அவ்வளோ. அப்போ இந்த மாயை பின்னாடி அவங்களுக்கு அந்த மாயை எப்படி இருக்கிறது? நான் தான் முடியும். என்னை யார் அடைகிறார்களோ அவர்கள் மாயை. அவர் திருப்பாவையில என்ன அற்புதமான ஒரு கருத்தை முதலாக ஒரே ஒரு வார்த்தை மாயை அப்படின்ற சிறப்பாக அவனையே வந்து மாயனை அப்படின்னு அடுத்தது சொன்னான். மண்ணு வடமதுரை மஞ்சள் அதுனா மண்ணு மண்ணா மண்ணா எத்தனை எந்த எது சொல்லிங்க ரெண்டு சொல்லியா சொல்றாங்க மண்ணுன்னு கேட்டு இதெல்லாம் மண்ணு மஞ்சள் அவர்கள் மணிவரையில் வாய்த்தவனே ராமன் பாட்டுக்கு மஞ்சள் புகழ் அது மஞ்சள் புகழ் மண்ணு என்றால் நிலைக்கத்தக்க எப்பொழுதுமே இருக்கக்கூடியது. இன்னைக்கு விருப்பத்தால் அதுக்கு முன்னாடி பரிசல் வைக்கிறது அன்னொரு 50 வருஷம் வந்து இது என்ன யாருமே இருக்கக்கூடாது. அனைவாண்டியா இல்லை நிரந்தரமாக இருக்கக்கூடியது. அது மண்ணு புகழ் வடமதுரை அந்த மதுராவுக்கு அவரை புகழ் கிடைத்தார். என்ன மதுராவுக்கு அவ்வளவு என்ன அப்படி அப்படின்னா 3வது பாத்திரத்துல யாரை பத்தி பேசணும்? யாரை பத்தி பேசணும்? 3வது பாத்திரத்துல எடுத்தவங்க யாருக்கு கொடுத்தா ரோகிகள் வந்து உத்தமன் ராமன் தான் உத்தமன். அவர் ராமனுடைய ஆசிரமம் இருக்கிற இடம் மதுரை. அப்போ ராவண விக்ரம அவதாரத்திலே இந்த இடம் மதுரை. சத்ருகன் ராமனுடைய தம்பி அவன் ஆட்சி புரிந்த இடம் மதுரை. அந்த ராவணன் என்பவனை கொண்டு அந்த இடத்தை அவன் வென்று அவனுக்கு ஆண்டிருக்கிறான். யாரு? சத்ருகன். சத்ருவே இல்லாதவன் எதிரியே இல்லாதவன் அவன் சொல்லுங்க. அவதாரத்தில் இருக்கு. அப்ப என்ன ராமாவதாரத்தில் வந்தாச்சு, ராமாவதாரத்தில் வந்தாச்சு, சீதாவதாரத்தில் வந்தாச்சு. அப்ப 3 அவதாரத்திலே கண்ட ஒரே இடம் மதுரா. அப்ப கோரிக்கை என்ன? 3 அவதாரங்கள் கூட்டிட்டு வந்தாங்க போட்டு வச்சிருந்தாங்க. அது எவ்வளவு இடமா இருக்கு, அது எவ்வளவு கட்டி வந்திருக்கிறது. மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை. மைந்தன் தான் அர்த்தம், மகன்னு அர்த்தம், ராஜான்னு அர்த்தம். அது மைந்தன் வடமதுரைக்கு மன்னன் இவன். ஆகவே அதுக்கும் சொல்லணும் ராஜானாலும் சொல்லணும். அதே போல பலகாயும் அர்த்தம். மைந்தன் தான் பலகாயும் அர்த்தம். தொடர்ந்த உடனே அப்பா அம்மா கையில் இருந்து வேலை எடுத்துக்கிட்டான். அப்ப பலகாய் வேணும். தொடர்ந்த உடனே கட்டுக்கட்டோடு தொடர்ந்தான். அப்ப பலகாய் இல்லை. அருமையானுடைய நிலையிலும் அவங்க அத்தனை நாள் வந்து அவங்க கஷ்டப்பட்டு கலந்துருக்காங்க. இவன் தான் குழந்தையா பிறந்தான். இத்தனை குழந்தை அந்த அம்மாவுக்கு ஏற்பட்டு 7 குழந்தை ஏற்பட்டு அத்தனைக்கு கஷ்டம். 8வது குழந்தை குழந்தை இதுதான் நடந்துதான் குழந்தை. இதுதான் நமக்கு கடைசி குழந்தை சொல்ற மாதிரி மற்ற நத்தையும் போயிட்டு காய்ச்சல் சுத்த சொல்லுவாங்க. மற்ற 7 குழந்தைங்க யாரும் சொல்லுவாங்க சொல்லணும். அப்ப இவன் தான் மற்ற யாரும் நினைச்சாங்க. ஒரு மனிதன் என்பதனாலே அவன் தான் வடமதுரை மன்னன். அவன் வரலாறு சிறந்தவர்களுடைய தந்தை தாயுடைய இளங்குகளை அறுத்து கொடுத்தவன். அடுத்ததாக இவன் தான் நிலைத்தக்கரையிலே இருந்த ஒரே மகன். ஆகவே மன்னன். அடுத்த சொல்றான் தூய பெருவி யமுனை துறைவன். இது என்ன தூய பெருவி? ஒரு காலத்துல குரும நதியை சொல்லணும். அதுக்காக பாருங்க இந்த பூவரையில் ஒரு நாள் பெரும்பாலும் தெரியல. அப்படி ஒரு நாள் பாருங்க நல்ல மழை பெஞ்சு இந்த ஓட நதியா மாற்றணும்னு அது எனக்கு முன்னாடி பார்க்க அதுக்கு இந்த கோவில சொல்லி விட்டு பேர இப்ப யமுனை துறைகள் அப்படின்னு சொல்றாங்க. யமுனா நதிய யமுனை அப்படின்னு